pulley B is turned by a diesel engine is the pulley B. This is the pulley A. Okay, so pulley B is turned by a diesel engine and drives pulley A. Okay, pulley B is turned by a diesel engine. Okay, இந்த pulley B is connected by a diesel engine. ஸோ அதனால் டிரைவ் ஆகுது. இதிலிருந்து ஃபோர்ஸ் வந்து இந்த ஏக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, புள்ளி ஏ இஸ் கனெக்டட் டு ஏ. ஸோ இந்த புள்ளி ஏ வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா ஜென்ரேட்டரில் கனெக்ட் ஆகி, இது வந்து என்ஜினில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த புள்ளியை வந்து ஜெனரேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டர்ன்டு பை அ டீசல் engine and drives pulley A connected to a generator. If the torque that A must transmit to the generator is 500 Newton meter. ஸோ இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்து ஓகே ஜெனரேட்டருக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற டார்க் வந்து 500 நியூட்டன் மீட்டர். கண்டிப்பாக டார்க் வந்து நம்ம போய் ஆகணும். ஓகேவா? வாட் இஸ் த மினிமம் ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட் அண்டு புள்ளி? ஸோ அப்போ 500 நியூட்டன் மீட்டர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது இந்த புள்ளிக்கு பெல்ட்டுக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட் அண்டு புள்ளி ஃபார் த கேஸ் வேர் த டார்க் எஃப் இஸ் 200 நியூட்டன். ஸோ இதுலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 2000 இருக்குது. ஓகே, இங்கே புள்ளி ஏலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகிற ஜென்ரேட்டருக்கு 500 நியூட்டன் மீட்டர் 500 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஜென்ரேட் ஆகுது கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து 2000 நியூட்டனாக இருக்குது. இங்கே இந்த பெல்ட் அண்ட் த புள்ளி ஃபார் த கேஸ் வேர் த டார்க் இஸ் எஃப் 2000 நியூட்டன் கேட்குறாங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பெல்ட்டுக்கும் புள்ளிக்கு எடுக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் பிட்வீன் த பெல்ட் அண்ட் புள்ளிஸ் வந்து பார்த்தீங்கன்னா T1/T2 is equal to e power mu theta. This is the standard formula. Okay, T1/T2 is equal to e power mu theta. This is a pulley A, pulley B. So pulley A's radius 0.7, pulley B's radius is 0.4. This is connected to engine, this is connected to generator. So distance between the pulleys 2 meter. This is the angle alpha. This is angle alpha between. Okay, so alpha equal to sin inverse of r minus r divided by c. This is the open belt drive. So open belt drive na r plus r minus r. இதுவே கிராஸ் பெல்ட் கொடுத்துருந்தாங்கன்னா r plus r கேபிட்டல் R plus ஸ்மால் r போடணும். இங்கே ஓப்பன் பெல்ட் கொடுத்ததுனால r minus r divided by c. rங்கிறது லார்ஜர் புள்ளி ரேடியஸ், இது ஸ்மாலர் புள்ளி ரேடியஸ். இஸ் a distance between the two pulleys, A to B. So r equal to 0.7, small r is 0.4 divided by 2. ஸோ ஆல்ஃபாங்கிறது 8.627 கிடச்சிருச்சு. ஸோ 2 ஆல்ஃபாங்கிறது 17.254 டிகிரி. ஸோ ஆல்ஃபாங்கிறது இங்கே ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா. ஸோ புள்ளி இங்கே இருக்க கனெக்ட் ஆகிருக்குங்களா? இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கனெக்டிவிட்டி வந்து 180 டிகிரி. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா 180 டிகிரி. ஆனால் இந்த புள்ளி வந்து இந்த பெல்ட் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து 180 இருக்கும். இங்கே ஆல்ஃபா அப்படிங்கன்னா இதுவும் வந்து ஆல்ஃபா. ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா, சரியா? அதுதான் 2 ஆல்ஃபா. திஸ் இஸ் ஒரு ஆல்ஃபா, ஹியர் ஒரு ஆல்ஃபா, திஸ் இஸ் 2 ஆல்ஃபா. கான்டாக்ட் பிட்வீன் இது வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து தீட்டா, சரிங்களா? தீட்டா ஈக்குவல் டு 180 மைனஸ் 2 ஆல்ஃபா. 180 மைனஸ் 2 ஆல்ஃபா மட்டும் நான் வச்சுங்க. 180 மைனஸ் 2 ஆல்ஃபா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், டிகிரியிலேருந்து ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். பை 180 கொடுத்தோன்னா அதுதான் ரேடியன். பை 180 தான் டிகிரி வந்து என்ன பண்ணுறோம், ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 2.84 ரேடியன்ஸ் வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ கான்டாக்ட் பிட்வீன் த பெல்ட் அண்ட் புள்ளி கான்டாக்ட் வந்து என்னன்னா 2.84 ரேடியன்ஸ். ஓகே, 180 மைனஸ் 2 ஆல்ஃபா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த வந்து என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா. இங்கே ஒரு ஆல்ஃபானா 2 ஆல்ஃபா. அது வந்து 180 மைனஸ் 2 ஆல்ஃபாவை கொடுத்துருக்கோம், சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 2000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டெவலப் ஆகிற ஃபோர்ஸஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணால் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் கொடுத்துரும். ஸோ T1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, T2 இன்ட்டு காஸ், இங்கே T1 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் T2 காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ தட் இஸ் 2000. ஸோ இந்த காஸ் வந்து காஸ் இட் இஸ் த காமன் டைம். ஸோ T1 ப்ளஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 2000 divided by cos alpha is 8.627. ஓகே, இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் 2000 divided by 0.9886 கிடைக்குது. ஸோ T1 plus T2 is equal to 2022.8873 நியூட்டன். ஸோ this is the equation 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ T1 plus T2 ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் T1 plus T2 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து டார்க் டிரான்ஸ்மிட்டட் டு த ஜென்ரேட்டர் 500 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்ம்னா T1 மைனஸ் T2
கேபிட்டல் ஆர். ஓகே, கேபிட்டல் ஆர் என்ன புள்ளி ஏவோட ரேடியஸ் ஈக்குவல் டு 5800. ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குது, 5500 நியூட்டன் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ T1 மைனஸ் T2 வந்து கேபிட்டல் ஆர். சப்போஸ் இதுலேருந்து சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்மால் ஆர் போகணும். சரிங்களா, அதனால தான் இங்கே கேபிட்டல் ஆர் கொடுத்துரும். T1 மைனஸ் T2 இன்ட்டு கேபிட்டல் ஆர்ஏ ஈக்குவல் டு 500 நியூட்டன் மீட்டர். ஸோ T1 மைனஸ் சால்வ் பண்ணுறோம். ஸோ T1 மைனஸ் T2 is equal to 714.2857 நியூட்டன் கிடைக்குது. ஸோ ஈக்குவேஷன் this is equation 1 ஃபர்ஸ்ட் ஒன்று, this is equation 2. ஸோ என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணும்போது 2T1. ஓகே, ஸோ அது ப்ளஸ் ஆட் பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆகுது. 2T1 is equal to 2737.173 நியூட்டன் கிடைச்சிருக்கு. ஸோ T1 is equal to 1368.587 நியூட்டன். ஸோ substitute the T1 value into the equation 1 or 2. ஸோ equation 1ல substitute பண்ணுறேன். substitute பண்ணும்போது எனக்கு வந்து T2 is equal to 654.30 நியூட்டன் கிடைக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இப்போ T1 T2 ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி தீட்டா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ மியூ கண்டுபிடிச்சலாம். ஸோ ஓகேவா. ஸோ T1 by T e பவர் மியூ தீட்டா லான் ஆஃப், ஸோ இது என்ன பண்ணது, எக்ஸ்பொனன்ஷியல் ரிமூவ் பண்ணால் லான் எடுக்கணும். லான் ஆஃப் T1 by T2 is equal to மியூ தீட்டா. ஸோ மியூ ஈக்குவல் டு லான் ஆஃப் T1 by T2 divided by தீட்டா. தீட்டா இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ T1 is equal to 1368.587. T2 is equal to 654.30 divided by theta in terms of radians 2.84. So mu is equal to 0.26. ஸோ இந்த புள்ளி காண்டக்டருக்கு இந்த ஜென்ரேட்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து இந்த இதுக்கு புள்ளிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது பவர். இந்த ஏலேருந்து 500 நியூட்டன் மீட்டர் பவர் ஜென்ரேட் டிரான்ஸ்மிட் ஆகும்போது இதில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து பெல்ட்டுக்கும் புள்ளிக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷன் இஸ் 0.26. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.26. சப்போஸ் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் 500 மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஆல்சோ சேஞ்ச் ஆகும். சரிங்களா, ஆனால் ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான். T1 by T2 is equal to e power mu theta. ஓகே, ஆங்கிள் கான்டாக்ட் வேரி ஆனாலும் மியூ வேரி ஆகும், T1 T2 வேரி ஆனாலும் வேரி ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட. ஓகே, தேங்க்யூ.